வணக்கம் மக்களே. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அயோத்தியாப்பட்டினம் ராமர் கோயிலை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அந்த கோவிலோட வீடியோ ஒன்றா பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அந்த கோவிலோட தலை வரலாறு என்னன்னு சொல்கிறத நான் இந்த வீடியோவில் பேச சொல்லிடுறேங்க. அங்கே வந்து அவ்வளோதான் வீடியோ எடுக்க விட்டுது, அதுக்கு மேலே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டேங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இப்போ அவர் மட்டும் எடுத்தார், நாங்கள் ஏன் எடுக்கூடாது அப்படின்ட்டுலாம் யாரும் கேட்கக்கூடாது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணியாகும். அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து சீதையை போய் கூப்பிட்டு வர்றாருங்க. சீதையை இது இலங்கையிலேருந்து கூப்பிட்டு வரும்போது என்ன ஆகுது, ஒரு முனிவர் நம்ம சேர்த்து அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, நீங்கள் விக்கிபீடியாவில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். விக்கிபீடியாவில் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் ராமர் கோயில் போட்டாலே வந்துருங்க, சரிங்களா? அதை போட்டினால வரும் அந்த கோயிலோட வரலாறு. கலைஞர்களால் அந்த கோயில் ஒரு சின்ன கோயில் தாங்க, ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது, சின்ன கோயில், சரிங்களா? சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் பக்கத்தில் ராமர் கோயில்ன்ற ஸ்டாப் தாங்க இருக்குது. இது ஏற வேண்டிய பஸ் நம்பர்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். பஸ் எங்கே நிற்கும், எந்த பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. சேலம் டவுன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பே டவுன் ஃப்ளோரில் செகண்ட் பேயில் நின்றுங்க. செகண்ட் பேயில் இது வாழப்பாடி அந்த மாதிரி பஸ்ஸில் நிற்கும், அதே லைனில் தாங்க நிற்கும். பஸ் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 88, அதாவது 88 வேலூர் போகிற பஸ்ஸு. தென் 32, 32A, 32B, 32C, 32 அடிமலைப்புதூர், ஆச்சாங்கோட்டப்பட்டி, தென் கோம்பூர் எக்ஸ்ரோடு, மஞ்சவாடி, இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிற பஸ்ஸுமே போகும். அதுக்கடுத்து 54 கூட்டாத்துப்பட்டி, இந்த ஊர் பஸ்ஸுமே போங்க. மினிமம் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வந்துட்டு தாங்க இருக்கும், சரிங்களா? 10-15 நிமிஷம். அதுக்கடுத்து 4ஆம் நம்பர் அந்த பஸ்ஸு வந்து இது வரைக்கும் போங்க. ஐயோ சேட்டை பண்ணுறாங்க தாங்க. 4ஆம் நம்பர் வந்து ராமர் கோயிலில் வந்து தாங்க ப்ரைவேட் பஸ்ஸஸ் மட்டுமே, அது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ், இது ஏடிசிலாம் கிடையாது, ப்ரைவேட் பஸ்ஸஸ் மட்டும் போகுங்க. ராமர் கோயிலில் தான் போய் வளைச்சிட்டு வருவாங்க எப்போவுமே, சரிங்களா? தென் 48 அக்ரஹாரம்னு ஒரு பஸ்ஸு, அக்ரஹாரம் போகிற பஸ்ஸஸ் அது போகும். 37 அந்த பஸ்ஸுமே போகுங்க, சரிங்களா? அந்த பஸ்ஸஸ் எல்லாம் ஏறினீங்கன்னா ராமர் கோயில்னு ஸ்டாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இறக்கி விடுவாங்க. பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 12 ரூபா வருங்க. நான் 12 ரயில்வே கேட்டில் ஏறினது, அதனால் எனக்கு 9 ரூபாய், சரிங்களா? நீங்கள் இதே பஸ் ஸ்டாண்டில் ஏறினீங்கன்னா 12 ரூபா வருங்க ராமர் கோயிலுக்கு டிக்கெட்டு. 12 அல்லது அவ்வளோதாங்க வரும், 12 அல்லது 13 வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சேர்த்தல 12 அல்லது 13 வரலாங்க. தென் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து இலங்கைக்கு போயிட்டு சீதையோட வந்துட்டுருக்காருங்க. வரும்போது சேலம் அயோத்தியாப்பட்டினம் வழியாக தான் வர்றாரு. இந்த இடத்துல வந்து வராருங்க, இந்த இடத்துக்கிட்ட வராரு. அப்போ வந்து ஒரு முனிவர் வராருங்க. முனிவருக்கு வந்து பார்த்துட்டு, உங்களோட பட்டாபிஷேக காட்சி வந்து என்னால் அயோத்தியை வந்து பார்க்க முடியாது, உங்கள் பட்டாபிஷேக காட்சி வந்து எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அவரோட முனிவரோட வேண்டுதலுக்கு இணங்க அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பட்டாபிஷேக காட்சியை அயோத்திக்கு போய் காமித்துக்கு முன்னாடி இங்கே தாங்க முதல்ல காமிக்கிறாரு. சேலத்தில் தான் அவர் முதல்ல அவரோட பட்டாபிஷேக காட்சி காமிக்கிறாருங்க. இதுதாங்க இந்த குட்டி ஹிஸ்ட்ரி, சரிங்களா? இந்த இருக்கிறதுலே பழமையான கோயில் நிறைய பேருக்கு தெரியல. சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம், சரிங்களா? அயோத்தியாப்பட்டினத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினில் வரீங்கன்னா, நீங்கள் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அயோத்தியாப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் கண்டிப்பாக வந்துருக்கும். அங்கேருந்து இறங்கி ஒரு லோக்கல் பஸ்ஸஸ் அந்த பக்கம் கேட்டுக்கு அந்த பக்கம் போயின்னு இருக்குங்க. அரூர் போகிற ரோட்டில், சரிங்களா? அந்த ரூட்டில் போயிருந்தீங்கன்னா ஒரு பஸ், ஏதாவது ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி 2ஆவது ஸ்டாப்பிங், அங்கேருந்து வந்து 2ஆவது ஸ்டாப்பிங் ஒரு மார்க்கெட் இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டாப்பும் ராமர் கோயில் தான், சரிங்களா?
இதே நீங்கள் அரூர் இந்த அரூர் வழியாக வரீங்கன்னா அரூர் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி இந்த ரோட்டில் சாமியாபுரம் எக்ஸ் ரோடு குப்பனூர் வழியாக வர்றீங்கன்னா ராமர் கோயில்னு சொன்னாலும் நிப்பாட்டிடுவாங்க சரிங்களா. ராமர் கோயிலே நிப்பாட்டுவாங்க, அது உங்கள் டேரக்ட் ரூட் தான். ஆனால் ரிட்டர்ன் போகணுன்னா நீங்கள் அயோத்தியாபுரம் போய் தான் பஸ் ஏறணும் சரிங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டவுன் பஸ்ஸஸ் ரூட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன், பேரண்ட் சொல்லிட்டேன். வேலூர் போகிற மஃப்சலில் வந்தீங்கன்னா இந்த அரூர் பஸ்ஸஸ் ஆர்டினரி பஸ்ஸஸ் ஒரு சிலர்கிட்ட கேட்டு பாருங்கள். ப்ரைவேட் பஸ்ஸில் கேட்டிங்கன்னா மேபி நிப்பாட்ட சான்ஸ் இருக்குது. ஆர் அதர்வைஸ் வேலூர் வழியா கருமந்துரை போகிற பஸ்ஸஸ், வேலூர் பாப்பநாயகம்பட்டி அந்த வழியாக போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அயோத்தியாப்பட்டினம் கூட்டத்தைப்பட்டி வேலூர் வழியாக போகிற எல்லா பஸ்ஸுமே அங்கே நிற்குங்க சரிங்களா. வாழப்பாடின்னு மட்டும் தான் ஏறிடாதீங்க, அந்த பஸ் போகாது சரிங்களா. இதுதாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஃபைனல் டீட்டெயில்ஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இதனால வந்து அவுட்டர் வெளியூர் தான் போய் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இனிமேல் நம்ம உள்ளூரில் இருக்க தலங்களையும் நான் கோயில்களையும் நான் வீடியோ எடுத்து போகலான்னு இருக்கேன். எங்கெங்கே பர்மிஷன் இருக்கோ அங்கங்கே லைட்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஃபேஸ் வச்சு சொல்கிற மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணிக்கிறேங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். அயோத்தியாப்பட்டினம் ஏன் பேர் ஊர் பேர் எல்லாமே இருந்தாங்க. இந்த அயோத்தி ராமர் வந்தனால தான் இந்த ஊரோட பேரே அயோத்தியாப்பட்டினம் சரிங்களா. சேலத்தின் அயோத்தினே சொல்லலாம். நீங்கள் அயோத்தி போய் ராமர் பார்க்கறதோட நீங்கள் சேலத்தில் பார்த்தாலும் அதே பலன் இங்கேயும் கிடைக்குங்க சரிங்களா. நான் போன நேரத்துக்கு கால பூஜைகள் நடந்துட்டு இருந்தது போல் திருமஞ்சனம் நடந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வேறு ஒரு வேலை இருந்தது, டக்குன்னு நான் கிளம்பிட்டேன் கோயிலேருந்து. அதிகமாக நான் இருக்கல. ஸோ யாராவது வந்தீங்கன்னா இந்த கோயில் பாருங்கள். சிற்பக்கலையுமே நல்லா இருக்குங்க. பல்லவ நாயக்கர்கள் அதோட சிற்பக்கலை இருக்குங்க இந்த கோயில் கட்டட அமைப்பு சரிங்களா. வேறு எதுவும் இப்போதைக்கு இல்லைங்க, அவ்வளோதாங்க. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மக்களே. இந்த மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் யார் ராமரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களோ இல்லை பெருமாள் பக்தர் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அனுப்புங்க. அவங்களுமே வந்துட்டு போட்டோம். ஏன் நீங்கள் அயோத்தி வரையும் போகிறீங்க, சேர்த்து இருக்க ராமர் கோயிலுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. குறைந்த செலவில் அயோத்தி ராமரை பார்த்துடலாங்க சரிங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். டாடா, பாய் பாய்.